வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி அரிசி மாவில் மொறு ஸ்நாக் பண்ண போகிறோம். அரிசி மாவு மட்டுமே வச்சு இந்த ஸ்நாக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்கு. இப்போ இந்த ஸ்நாக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை தண்ணி சேர்க்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகினதும் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நல்ல வாசனை வரும் வதக்கும் போது. ஆனால் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கங்க. 1 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. கலரும் சேஞ்ச் ஆகலை, வாசனையும் நல்லா வந்துடுச்சு. நான் இதில் 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் இந்த கப்பில் 1 கப் மாவு தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கிண்டினோம்னா மாவு கட்டிப்படாமல் இருக்கும். எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டியாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாவு நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா இன்னும் கெட்டியாகி வரட்டும், அது வரையும் கிண்டிக்கலாம். மிதமான தீயில் வச்சு கிண்டி மாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்துடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஓரளவு சூடு ஆறிடுச்சு. கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாவை பிசைஞ்சிடலாம். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 2 டீஸ்பூன் எள், கருப்பு எள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் பிசைஞ்சிடலாம். இந்த எள், தேங்காய் துருவல் எல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற மாதிரி பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதிலேருந்து இந்த அளவு மாவு எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சிடலாம். சப்பாத்தி பலகையில் கொஞ்சமாக அரிசி மாவை தூவிட்டு இந்த மாவை எடுத்து இங்கே வச்சுட்டு திக்கான சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். ஒரு குக்கி கட்டரோ அல்லது டப்பா மூடியோ வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். சுற்றி இருக்கிற மாவை எடுத்துட்டு மறுபடியும் அந்த மாவோடு சேர்த்து இதே மாதிரி தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கங்க. எல்லா மாவையும் தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். உடனே பெரட்டி போட வேண்டாம். இது நல்லா மேல் எலும்பி வரும், அதுக்கப்புறம் பெரட்டி போட்டுக்கலாம். மேலே எலும்பி வந்துடுச்சு. ஒவ்வொன்றா பெரட்டி போட்டுடலாம். இது வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே நல்லா வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். இதை பெரட்டி போட்டு வேக வைக்கலாம். பெரட்டி போட்டு 2 பக்கமும் வெந்து நல்லா கிறிஸ்பாக வரும், லைட் ப்ரௌன் கலராக வரும். அப்போ எடுத்துடலாம். அரிசி மாவில் பண்ணுற இந்த ஸ்நாக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இது செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா பெரட்டி போட்டு 2 சைடுமே லைட் ப்ரௌனாக வந்துடுச்சு. எடுத்துடலாம். அரிசி மாவில் ரெடி பண்ண மொறு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. மீதி இதே மாதிரி கட் பண்ணி வச்சதையும் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. சுவையான அரிசி மாவில் பண்ண மொறு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.